லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நோயிங் த அன்னோனோட இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாமுத்து என்னோட இருக்காரு. இவர் வந்து ஃபார்மர் இந்தியா கிரிக்கெட்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதா, இல்லை என்னோட டின்னர் படின்னு அறிமுகப்படுத்துறதா? வெல்கம் டு த ஷோ ஸ்ரீபாய். வணக்கம். மொத்தம் டின்னர் படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, டின்னர் படினாலும் ஒரு ஹோட்டல் போய் பிடிச்சிரும். நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே ஹோட்டலுக்கு டெய்லி போகணும்னு சொல்லுவீங்க. ஏன் வேறு ஹோட்டல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஏன் எப்போவுமே ஒத்த காலில் நிற்பீங்க? இல்லை மொத்தம் ஒன்று செட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்ம இருக்க போகிறது அந்த இடத்துல நான் ஒரு 4-5 நாள் அதுக்கு தவிர நம்ம டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ட்ரை பண்ணுறது பிடிக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் குயிசின்ஸ் ட்ரை பண்ணுறது பிடிக்கும். பட் எப்பவுமே வேலைன்னு வரும்போது அந்த 3-4 டேஸ் நம்ம எதுவுமே சான்ஸ் எடுக்க ஒன்று ஒத்துக்குச்சுன்னா அது அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வாழ்க்கை பாடமா இல்லை ஜஸ்ட் ஃபுட்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு விஷயமா? இது ரொம்ப ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணி நானே கண்டுபிடிச்ச ஒரு மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது செட் ஆகுதோ அதில் அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு நம்ம வேலை இல்லை, நம்ம கொஞ்சம் ஒரு 3-4 டேஸ் ஆஃப் இருக்குது. அப்போ கச்சா முச்சான்னு ட்ரை பண்ணலாம். பட் ஒர்க்குன்னு வரும்போது அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கணும். வி காண்ட் அஃபோர்ட் டு நாட் டர்ன் அப். ஸோ அதனால் எனக்கு எது செட் ஆகுதுன்னு நம்ம ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சோன்னா அது அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்க வேண்டியதான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி. ஓகே, அதாவது லைஃப்பில் இப்போ நாங்களாம் இப்போ எங்களை மாதிரி பல பேர் வந்து வி க்ரேவ் ஃபார் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ இந்த காலத்து கல்ச்சரில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். சோலோ ட்ராவல்ன்றது வந்து ரொம்ப பாப்புலர். ஏன்னா அந்தந்த ஊருக்கு போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அது அமைஞ்சிச்சு உங்களோட லைஃப்பில்? அதுவே ஒரு கரியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்தியாவில் விளையாடினப்பையும் சரி, 4 ஜோனுக்கும் விளையாடிருக்கீங்க. சவுத் தமிழ்நாடு நீங்கள் விளையாடிருக்கீங்க, மகாராஷ்டிரா விளையாடுறப்ப வெஸ்ட் கவர் பண்ணுறீங்க, ஹிமாச்சல்னா நார்த் கவர் பண்ணுறீங்க, அஸ்ஸாமுக்கு விளையாடுறப்ப நீங்கள் வந்து இந்த பக்கமும் ஈஸ்ட்டும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. இது வெறும் இந்தியாவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். இல்லை மொத்தம் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடுலேயே நான் சென்னை கிரிக்கெட்டுன்ற ஃப்ரெட்டர்னிட்டியே எடுக்கிறேன். நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு வந்து நம்ம ஒரு கணத்துக்குள்ளே உட்காந்துருக்கோம். அண்ட் அதை அந்த கணத்தை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். ஆக்சுவலாக இன் மை 30 இயர்ஸ் வரைக்கும் நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தே அது நம்ம வந்து வெளியில் போய் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். கிரிக்கெட்டே ஒரு கல்ச்சர் தான். ஒரு ஸ்டேட்டில் போனால் ஒரு கண்ட்ரியில் போனால் அவங்க கிரிக்கெட்டிங் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது இந்த ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் ஐ காட் த ஃபுல்லஸ்ட். நான் எப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேனோ ஐ திங்க் ஐ பிகேம் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் கிரிக்கெட்டர். அண்ட் என்னோடய அவுட்லுக்கே நிறைய விஷயத்தில் மாறி நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய பார்வை வந்து ஐ திங்க் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வை மற்றவங்களுக்கு. ஸோ அது சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான் வந்து அதுக்கு மூல காரணம்னு நம்புகிறேன். உங்களுக்கு எப்போவுமே ட்ராவலிங் பிடிக்குமா? இல்லை, ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ட்ராவல் டீச்சர்ஸ் யூ ஸோ மச். உங்களை பற்றியே நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் எஸ்பெஷலி ஆனால் எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும். ஃபோர்ஸ் ட்ராவலர் வேலை அந்த ஊருக்கு போகணுன்னா தான் நான் போவேனே தவிர சுற்றுலாலாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை, அதுவும் சுற்றுலான்றது வந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். அந்த ஒரு ஊரில் போய் அந்த கல்ச்சரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு இந்தியன் டீமோடு போனோன்னா அது ரொம்ப பெருசாக கிடைக்காது. பட் நீங்கள் அந்த தனியாக இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு போய் விளையாடுறீங்க, இல்லை நான் ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஆஸ்திரேலியன் டீமோடு இருக்கேன், அந்த டைமில் அந்த லோக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணுறது, அவங்க எப்படி பார்க்குறாங்க வாழ்க்கையை, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை பார்க்குறதுன்றது உங்களை நிறைய கற்றுக் கொடுக்கும். அண்ட் ஐ திங்க் அதுக்கு ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கணும் எல்லாருமே. அண்ட் அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் வெளியே போய் விளையாடணும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு வெட்டர் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட். டன்னு கணக்கான ரன்னு வருஷம் இவரோட பேர். இந்தியா ஏக்கு நீங்கள் விளையாடுற மேட்ச் நானே செப்பாக்கில் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டே நான் பார்த்துருக்கேன். சைமன் ஜோன்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிச்சிங்க. ஒரு செஞ்சுரி அடிக்கிறப்ப ஸ்டாண்டில் உட்காந்து கை தட்டினேன். அதுக்கப்புறம் இந்த மூவ் இப்போ மகாராஷ்டிரா போகிறப்ப அப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஜாப் எடுத்து தான் நீங்கள் போனீங்களா அங்கே விளையாடுறப்ப? ஆமாம், அந்த டிஒய் பாட்டிலில் நான் எப்படி இருப்பேன்னா அந்த நவி மும்பையில் இருப்பேன். நவி மும்பையில் லீக் கிரிக்கெட் ஆடும். பஸ் அடிச்சு பூனாக்கு போவேன். பூனா ரஞ்சி ட்ராஃபி ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணுவேன். திருப்பி நவி மும்பைக்கு வந்து அந்த டைம் ஷீல்டு ஆடுவேன், ட்ரெயினில் போய் ஆடுவேன். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நிறைய நம்ம ஊரில் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்து நம்ம தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி அடித்ததே கிடையாது. 42 வாட்டி மும்பை அடிச்சிருக்காங்க, நம்ம அடித்ததே கிடையாது. ஆனால் நம்ம பிளேயர்ஸை யாருமே வந்து அந்த காலகட்டத்தில் நான் பேசும்போது ஒரு இங்கிலாண்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க விளையாடுறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் லீக் இருக்கும். பட் மும்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மான்சூன் சீசன் அவங்க எல்லாருமே போய் இங்கிலாண்டில் விளையாடுவாங்க. ஒரு வாசிம் ஜாஃபராக இருக்கட்டும், ஒரு அமுல் மசூல்தாராக இருக்கட்டும், நான் சொல்கிறது ஐபிஎல்லாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் அவங்க போய் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து செப்டம்பர்லாம் வருவாங்க. அண்ட் ரஞ்சி ட்ராஃபி விளையாடும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு யூனிசன் அந்த சினர்ஜியே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து ஃபஸ்ட் டிவிஷன் இதில் நான் கார்ப்பரேட்ஸை ப்ளேம் பண்ணவே இல்லை. தமிழ்நாடோட கிரிக்கெட்டிங் கல்ச்சர் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்த கார்ப்பரேட்ஸ் இவ்வளோ ஜாப்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ. பட்
என்ன டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே பச்சைப்பாஸ் காலேஜ் அதே இதுதான் விளையாடுறாங்க எங்க பசங்க. இப்போ இன்றைக்கி பசங்களை விட்டுருங்க. இன்றைக்கி ஐபிஎல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரெண்ட். நான் பேசுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டையுமே இங்கிலாந்து போய் விளையாண்டு வராங்க. பட் அந்த டைமில் ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது யாருக்குமே. ஸோ ஐ திங்க் என்னோட ப்ரிடாமினன்ட் ரீசன் ஃபார் மும்பை வின்னிங் 42 டைம்ஸ் அவங்களோட எக்ஸ்போஷர் லெவல். அவங்க போய் இங்கிலாண்டில் விளையாடுறது 4 இடத்துல விளையாடுறது தான் வந்து ஐ திங்க் அவங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்து. கர்நாடகா கூட எடுத்துக்கோங்க, பெரிய லீக் சிஸ்டம் கிடையாது. ஸோ பிளேயர்ஸ் நிறையா போய் விளையாடுவாங்க வெளியில். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திருப்பி நம்ம ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும்போது ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் இது. பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, விச் இஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த லீக் சிஸ்டம் பற்றி சொன்னீங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸ், இந்தியாவுக்கு விளையாடின கிரிக்கெட்டர்ஸ் கூட சென்னையோட லீக் சிஸ்டம் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அவங்களும் விரும்புவாங்க இங்கே வந்து விளையாடுறது. டவுட்டே இல்லை. ஒரு விக்ரம் ராத்தோர் வந்து விளையாடிருக்காரு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் சாவ்லா அவ்வளோ விளையாடி இருக்காரு. இங்கே புஜாரா ஒரு மேட்ச் விளையாடிருக்கு. டவுட் இல்லை. நம்ம சிஸ்டம் அவுட்ஸ்டாண்டிங். பட் நம்ம ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நம்ம ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஐ திங்க் வந்து ஒரு வருஷம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு ஒரு ரஞ்சி ட்ராஃபி சீசன் வந்து நிறைய மேட்சஸ் நார்த் இந்தியாவில் இருந்தது. ஸோ நான் வேணும்ன்ட்டு அந்த ஜேபி ஆத்ரே டோர்னமெண்ட் இருக்கும் சண்டிகரில். லக்னோவில் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று இருக்கும், ஷீஷ் மஹல்னு. ஸோ நான் வேணுன்ட்டு எனக்கு காசுலாம் வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக நான் வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு நான் போய் விளையாடுவேன் அந்த டோர்னமெண்ட். ஏன்னா சும்மா போய் அந்த விக்கெட்ஸில் விளையாடணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து பயங்கர லேர்னிங். அண்ட் ஐரணி என்னென்னா, நான் அந்த வருஷம் விளையாடினேன், பஞ்சாப் போட்டு டபுள் செஞ்சுரி அடித்தேன் சண்டிகரில். ஸோ அது என்னோடய கெரியரில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். பட் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா, நான் போய் அந்த ஜேபி யாத்திரை டோர்னமெண்ட் விளையாடினது ஒரு 2 months பிஃபோர். ஸோ ஒரு சின்ன விஷயந்தான். பட் ஐ திங்க் அந்த ஒரு நம்ம அகெயின் கம்மிங் பேக் டு ட்ராவல் அண்ட் ஓவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால தான் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட கரியர் முடிகிற டைமில் நீங்கள் வெளியிலையும் போய் விளையாட ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா நீங்கள் நியூசிலாண்டில் விளையாடிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய வருஷம் இங்கிலாண்டில் ஆடினேன். ஐ திங்க் கான்ஷியஸ் எஃபர்ட். நான் பாம்பேயில் இருக்கும்போது அதுதான் என்னோட ஒன் ஆஃப் மை மேஜர் ரீசன்ஸ் டு மூவ் டு மும்பை வாஸ் என்னால் இங்கிலாண்டில் போய் ஆட முடியும். ஸோ என்ன வயசு அப்போ? 32, 30. I was married, so good time also. ஸோ போய் 6 months இங்கிலாண்டில் விளையாடுவேன், 6 months நியூசிலாண்டில் விளையாடுவேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு நோமேடிக் லைஃப். எனக்கு வீடே கிடையாது, எங்கே போனாலும் பொட்டி, ட்ராவலிங் அவுட் ஆஃப் அ சூட் கேஸ். பாவம் என் ஒய்ஃபு, அவங்க வந்து எதுவுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருவாங்க எங்கள் கூட. ஏன் ஒரு சில டைமில் வந்து பாம்பேயில் வந்து தங்கும்போது ரூமில் எலிலாம் ஓடும். இங்கிலாண்டில் போய் தங்கும்போது ஒரு சாதாரண ஒரு மாட்டுத்தாவணைக்கு அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் ஒரு வீடு இருக்கும். ஸோ we have experienced it all as a family and as a person. So I think அது வந்து ஒரு கிரேட் லேர்னிங். அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி பெரிய காசுலாம் கிடையாது முத்து. இன்ஃபேக்ட் கைவிட்டு காசு தான் போவோம், திரும்பி வரும்போது ஒரு சேவிங் கூட இருக்காது. பட் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங். இப்போ ஸ்காட்லாண்ட்னா அந்த டைமில் அவங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடாதப்போ நீங்கள் அவங்களோட டீமுக்கு நீங்கள் விளையாடுங்க. உங்களுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து இன்ட்ரெஸ்டிங் கதை. ஏன்னா ராகுல் விளையாடினார். ராகுல் வந்து ஒரு பாகிஸ்தான் சீரீஸ் அப்போ நடந்தது. பாகிஸ்தான் இந்தியா போகிறாங்க, அப்போ செலக்ட் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து என் பேரை நான் அந்த சீரீஸ் ஆக்சுவலாக வெரி க்ளோஸ். நான் வந்து செலக்ட் ஆகிருக்க வேண்டியது செலக்ட் ஆகலை. அந்த சீரீஸ் நான் மிஸ் பண்ணேன். பட் ராகுல் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ கவலைப்படாத, நான் உன் பேர் ஸ்காட்லாண்டில் சொல்லியிருக்கேன், நீ போய் எனக்கு பதிலாக விளையாடு. அண்ட் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க வந்து ஸ்காட்லாண்ட் வந்து அந்த செல்டனம் அண்ட் கிளாஸ்டர் ட்ராஃபின்னு ஒன்று இருக்கும். அப்போது அது வந்து ஒரு 50 over கேம் கவுண்டி கிரிக்கெட்டில் அது மட்டும்தான் விளையாடுவாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் வெரி கிரேட்ஃபுல் டு ராகுல் ஃபார் தட். அண்ட் ஹரிஹரன் ஒருத்தர் இருந்தார், ஒரு இந்தியன், அவர் ஸ்காட்லாண்டில் இருந்தார். அப்போது அவரும் ராகுலும் தான் இந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அகெயின் நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் ஐ எவர் விசிட்டட் இன் மை லைஃப். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட் ஆல்மோஸ்ட் பிகேம் செகண்ட் ஹோம். நான் எப்போ இங்கிலாந்து போனாலும் ஸ்காட்லாண்ட் போவேன். அங்கே அந்த நான் விளையாடின கிரவுண்டு, நான் விளையாடின அந்த அவங்க ஆஃபீஸ், ஸோ அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ்னா அவங்க இப்போ நம்ம டிஎன்சி ஆஃபீஸ் இருக்க மாதிரி கிரிக்கெட் ஸ்காட்லாண்டோட ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வேலை பண்ணுறவங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் ஃபுல் டைம் இருக்கும்போது டெய்லி அங்கே தான் போவோம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். சாப்பாடு ஸ்காட்லாண்டில் என்ன சாப்பிட்டீங்க? நான் திரும்ப அதுக்கு வருவேன் அவங்ககிட்ட பேசுகிறப்போ. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆனால் அதான் அந்த இங்கிலாண்டில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக விளையாடும்போது தட்ஸ் வாட் இட் டீச்சர்ஸ் யூ. உங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருவாங்க, கிச்சன், காருங்க கொடுத்துருவாங்க, ஜிபிஎஸ். ஸோ அவங்க ஃபிக்சர்ஸ் வந்துடுவாங்க. மேட்ச்சுக்கு போகும்போது உன்னோட யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ச்சுக்கு ரீச் ஆகுது.
டீம் பஸ்ஸில் போகணும்னா டீம் பஸ்லலாம் கிடையாது. ஸோ டீம் பஸ்ஸில் தான் போகணும்னு ரூல்ஸ்லாம் இல்லை அந்த மாதிரி ரூல் இல்லை அந்த டைமில். பட் ப்ரொஃபஷ்னலாக எங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஈவன் கென்ட்டில் மேட்ச்னா கூட ஸ்காட்லாண்ட்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு கென்ட்டுக்கு டவுன் சவுத் நம்ம போனோம். ஸோ அது எவ்வளோ நேரம் ஆகும், நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புனா அங்கே ரீச் ஆகணும். மார்னிங் 11 o'clock கேம்னா காலைல ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். ஒரு 5 hours ட்ரைவு. மேட்ச்சு முடிச்சுட்டு அப்படியே 9 o'clock கிளம்புவாங்க. நைட்டு 1 மணிக்கு வருவாங்க. அடுத்த நாள் திருப்பி 11 o'clock மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அந்த கவுண்டி கிரிக்கெட்டுன்றது வந்து இட் இஸ் சச் என்ன சொல்கிறது, இட் ஜஸ்ட் டேக்ஸ் அ டோல். அவ்வளோ ரிகரஸாக இருக்கும். அண்ட் அன்லஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பைத்தியமாக இருந்தால் தான் அதை வந்து விளையாடவே முடியும். அந்த 6 months வந்து தாக்கு பிடிக்கணும்னா டே இன் டே அவுட் மேட்சஸ்ஸு. உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் போனால் திருப்பி ஃபார்முக்கு வரதுக்கு நெட்ஸ்லாம் கிடையாது. அடுத்த மேட்ச்சில் தான் நீ ஃபார்முக்கே வர முடியும். ஸோ இட் இஸ் கிரேட் லேர்னிங். ஆனால் இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். இப்போ கருண் நாயர் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரி இண்டியன் பேட்ஸ்மேன் ஆர் ஸ்பின்னர் இஃப் பாசிபிள் கவுண்டி கிரிக்கெட் ஆடணும். அப்புறம் ஸ்காட்லாண்டு விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. நியூசிலாந்து அது எதனால? நியூசிலாந்து வந்து இப்போ அந்த இந்தியன் கிரிக்கெட் லீக் நடந்தது. ஸோ அப்போ என்னால் ரஞ்சி ட்ராஃபி விளையாட ஐசிஎல் ஆமாம் அதில் விளையாடின ஸோ players, விளையாட முடியல. ஸோ என்னால் இந்தியாவில் எந்த கிரிக்கெட்டுமே ஆட முடியல. ஸோ எனக்கு நியூசிலாண்டில் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பேஸ் கிரிக்கெட் கிளப்னு ஒரு கிளப் இருந்தது ஆக்லாண்டில். ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ராங்கிட்டோட்டோ காலேஜ்னு ஒரு இருக்குது, காலேஜோட கோச்சு ப்ளஸ் கிளப் கோச் அண்ட் கிளப் கேப்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல், ரெஸ்பான்சிபிள் ரோல். ஸோ அதனால் வந்து அங்கே போனேன். அதே மாதிரி தான் ரெண்ட்டு நம்ம தான் கட்டணும், வீடு நம்மளே தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஒன்றுமே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. ஸ்டார்டிங் லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான். பெருசாக பணம் கிடையாது. பட்ஜெட் போட்டு இந்த மாதம் இம்மா இந்த சாக்கதே செலவழிமா நமக்கு ஐசிஎல் சம்பளம் வந்துச்சு. ஐசிஎல் பார்ட் பேமெண்ட் வந்துச்சு. எல்லாம் வரல. பட் நியூசிலாந்து ஹவு கல்ச்சரலி இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு ஸ்காட்லாண்ட். இல்லை, ஐ திங்க் நியூசிலாண்ட் பீப்புள் வெரி வெல்கமிங். ஐ மீன் ஸ்காட்லாண்டும் அப்படி தான். ஏன்னா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா லண்டனில் மட்டும்தான் அந்த பாம்பே மாதிரி ஒரு சிட்டி கல்ச்சர் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நார்த் போகிறீங்களோ இங்கிலாண்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள் நல்லா இருப்பாங்க. அண்ட் ஸ்காட்லாண்டு நார்த்னால வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். அண்ட் நியூசிலாண்ட் இன்னும் லிட்டில் மோர் என்ன சொல்கிறது டைவர்ஸ் கல்ச்சர். நிறைய சைனீஸ் இருப்பாங்க, மலேசியன் இருப்பாங்க, இந்தியன்ஸ் எக்கச்சக்க பேர் ஆக்லாண்டில் இருந்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்காட்லாண்ட் பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் தான். பட் நியூசிலாண்ட் வாஸ் மல்டி கல்ச்சரல். ஸோ அந்த விஷயத்தில் வந்து யூ கெட் டு மீட் லாட் டிஃப்ரெண்ட் பீப்புள். அதனால் என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து இன்ஃபேக்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் தான். ஸோ நான் நியூசிலாண்டில் நாங்கள் தங்கும்போது ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு வீக் டேஸ்லாம் வந்து காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டேஸ் வந்து மேட்ச் இருக்கும், கிளப் மேட்ச். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் யூ ஹேட் இனஃப் டைம். அப்போலாம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் 2 வாரம் லீவ் விட்ருவாங்க எல்லாமே. கிரிக்கெட் கூட நடக்காது. ஸோ பெய்டு ஹாலிடே. ஸோ அந்த வாரத்தோட சம்பளமும் கிடைக்கும். ஸோ வி குட் ட்ராவல். நிறைய நியூசிலாண்டில் வி ட்ராவல்ட் அ லாட். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் அவர் லைஃப். இப்போ நியூசிலாண்டில் நீங்கள் அந்த கோச் பண்ண செட்டப்லேருந்து யாராவது, ஏன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜில் நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்க, யாராவது ஈஸ்டோடி இருந்தார் அங்கே அந்த கிளப் அந்த இதில் விளையாடிட்டு இருந்தார். அதே மாதிரி ஜீத் ரவால்னு ஒரு பிளேயர் இருந்தார் அவர். அப்புறம் நம்ம ரோலண்ட் பேரிங்டன் கர்நாடகா விளையாடிருக்கார். அவர் இப்போ ஆக்லாண்டில் கோச்சாக இருக்கார். பட் அந்த டைமில் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அசர் அப்பாஸ்னு ஒரு பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார். அவர் இப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அவர் அங்கே வெரி ஃபேமஸ்ஸு. அப்புறம் பால் ஸ்ட்ராங் ஜிம்பாப்வே லெக் ஸ்பின்னர், அவர் வந்து என்னோட விளையாடினார். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வெரி 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 வைப்ரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 33 வயசுலேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ அனுபவங்கள் கிடச்சி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ்திரேலியா போனீங்க ஒரு பார்டர் கவாஸ்கர் ஸ்காலர்ஷிப்பில். யூ த ஃபர்ஸ்ட் பேட்சில் ஸ்ரீபா, இஃப் ஐம் நாட் ராங். ஐ திங்க் அந்த வருஷம்தான், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், என்சிஏ அந்த கான்செப்டே, நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமின்ற கான்செப்டே அந்த வருஷம்தான் ஆரம்பித்தாங்க 2000. ஸோ இனாகுரல் பேட்ச் வந்து பயங்கரமான பேட்ச். யுவராஜ் சிங், கௌதம் கம்பீர், நான், முரளி, கார்த்திக், ஹர்பஜன், முகமது கேஃப், எஸ்எஸ் தாஸ். ஸோ அதுலேருந்து ஐ திங்க் எவ்ரிபடி பிளேட் ஃபார் த கண்ட்ரி. ரித்தேந்தர் சிங் சோடி எல்லாருமே கண்ட்ரிக்கு விளையாடினாங்க. அந்த பேட்ச் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ச். 6 months இருக்குன்னு சொன்னாங்க பெங்களூரில். இப்போல்லாம் வந்து இந்த 15-20 day கேம்ப்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் எண்டில் போனீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் என்சிஏல தான் இருக்கணும். லைக் இங்கே நீங்கள் கோச் பண்ணிகிட்டு இருந்தீங்க கிரிக்கெட். பை தட் டைம் நீங்கள் வந்து லைக் இந்தியன் டீம் ப்ராப்ளி யூ ஹட் கிவன் அப் ஆஃப்டர் 8 ODIs. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐசிஎல் போகிறப்பவே யூ ஹவ் மேட் த டெசிஷனில். ஐ திங்க் ஒன்ஸ் ஐ கிராஸ் 32 ஐ ஃபெல்ட் தட் அதனால தான் தமிழ்நாடுவே நான் விட்டேன் அந்த டைமில். ஆக்சுவலாக என் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார், நீ விட்டு போகாதன்னு.
பட் ஐ வாண்டட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். I wanted to play in England. I wanted to play abroad. And I'm actually grateful அந்த டிசிஷனுக்கு. ஏன்னா வந்து என்னால் என்னோடய கோச்சிங் குவாலிஃபிகேஷன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மீ நானே கண்டுபிடிச்சேன். நான் ஒரு கோச் ஆக முடியும்னு நான் கண்டிப்பாக நம்பவே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் அ வெரி செல்ஃப் அப்சஸ்ட் பிளேயர். நான் விளையாடும் போது ஐ வாஸ் வெரி செல்ஃப் அப்சஸ்ட். என்னை பற்றி மட்டும்தான். பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எதாவது அச்சீவே பண்ண முடியும். ஐ வாஸ் வெரி செல்ஃப் அப்சஸ்ட். பட் அந்த ஒரு மற்றவங்களோட இதை புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களோட ஷூஸில் நம்மளை போட்டு பார்க்குறதுன்றது நீங்கள் கோச்சாக வரும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த சைட் ஆஃப் மீயை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே வந்து இங்கிலாண்டில் போகும்போது தான். அண்ட் வெரி ஃபன்னி அகெயின், எனக்கு உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கணுன்னா இங்கிலாண்டில் வந்து நீங்கள் ஒரு கோச்சிங் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒர்க் பர்மிட் வீசாவே கிடைக்கும். ஸோ என் கிளப்பு சொன்னால் நீ உனக்கு வரணுன்னா நீ வந்து கோச்சிங் குவாலிஃபிகேஷன் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் அவங்க நீ பண்ணால் தான் வர முடியும், அப்புறம் நீ பார்த்துக்கோன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் இன்டு டூயிங் மை கோச்சிங் குவாலிஃபிகேஷன்ஸ். போய் பண்ணேன். அண்ட் அங்கே நிறைய ஸ்கூல்ஸில் போய் வில்லேஜஸில் போய் ஸ்கூல் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணோம், கிரிக்கெட் கோச்சிங் பண்ணோம். பேட்டு பிடிக்க தெரியாத பசங்க, பிடிக்க தெரிஞ்சவங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கில் லெவல்ஸை நீங்கள் கோச் பண்ணோம். அண்ட் 100 ஹவர்ஸோ 150 ஹவர்ஸோ கோச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு செஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். நான் அப்புறம் விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் ஒரு 3 பேருக்கு. இவன் எப்படி இருந்தால் 5 மாதம் கழிச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ண வச்சுருக்கேன்றதை வந்து விஷுவல் ப்ரூஃபாக. ஸோ எவ்ரி வீக் அவனை வந்து வீடியோ எடுத்து அதெல்லாம் ஒரு கம்பிலேஷனாக பண்ணி, இந்த வீக்கில் இப்படி இருந்தான், இந்த வீக்கில் இப்படி இருந்தான், இன்றைக்கி இப்படி இருக்கான்றத மாதிரி. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, ஒரு பெரிய அனுபவம். இப்போ நம்ம ஊரில் இப்போ ஜஸ்ட் இந்த கோச்சிங்கில் சிக்கான் பண்ணுறப்ப, ஏன்னா இப்போ வந்து நேஷனல் டீம் கோச் பண்ணுறவங்க கூட இந்த கோச்சிங் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு தெரியல. நம்ம ஊரில் கோச்சிங் குவாலிஃபிகேஷன் ஹவு டஸ் இட் ஒர்க்? பட் ஐ திங்க் பிசிசிஐ டூயிங் அ குட் ஜாப். இப்போ லெவல் 3 ஐ திங்க் வெரி. நான் பிசிசிஐயில் பண்ணதில்லை, நான் ஐசிபி தான் பண்ணேன், இங்கிலாண்டில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு பிசிசிஐ எப்படின்னு தெரியாது. பட் ஐ திங்க் என்சிஏல வந்து நீங்கள் இந்தியாவுக்கு விளையாடுறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லெவல் 2 பண்ணலாம். லெவல் 2 பண்ணலாம். ஆமாம், நீங்கள் இந்தியா விளையாடணும் லெவல் 2 பண்ணலாம் டேரெக்டாக. அண்ட் இங்கிலாண்ட்லேயும் அப்படி தான். நீங்கள் இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடினீங்க, இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் லெவல் 2 தான் பண்ணேன். அதுக்கப்புறம் லெவல் 3 பண்ணேன். ஸோ இது இங்கிலாண்டில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கு. பட் இங்கிலாண்டில் இட் வாஸ் வெரி ப்ராக்டிக்கல். இட் வாஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இட் வாஸ் என்ன சொல்கிறது, இப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி. பட் ஐ டோன்ட் நோ பிசிசிஐ எப்படி இருக்குன்னு. பட் இட்ஸ் லிட்டில் மோர் தியரட்டிக்கல் நினைக்கிறேன் பிசிசிஐயில், விச் இஸ் வெரி குட். அதுக்கப்புறம் இப்போ வந்து பெருசாக இப்போ ஸ்ரீபாய் வந்து நீங்கள் விளையாடுறப்ப எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ப்ராப்ளி அவ்வளோவா கவனிச்சது அந்த ஆஸ்திரேலியா இதப்போ தான். ஐபிஎல்லும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பட் ஒரு ஆஸ்திரேலியா டீம், ஹவு டிட் யூ லேண்ட் அப் ஸ்ரீபாய்? நிறைய பேர் மனசில் இந்த கேள்வி இருக்குது. எப்படி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ஆஸ்திரேலியா டீமுக்கு கோச் ஆனார்? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி முத்து. நான் வந்து கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ லைக் ஒரு 5-6 months ஐ டிட் நாட் நோ நான் என்ன பண்ணோன்னே தெரியாது. சென்னையில் தான் இருந்தேன். அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் ரிட்டையர் ஆகிட்டேன். பட் தமிழ்நாடு அண்டர் 23 டீம் கோச் பண்ணேன். ஸோ அது 1 வருஷமும் 2 வருஷமும் பண்ணேன். பட் எம்ஆர்எஃப்பில் இருந்தேன், ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடிட்டு. பட் எனக்கு வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ அனில் பாய் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி கேரி கஸ்டன் வந்து ஒரு டெல்லியில் அசிஸ்டன்ட் கோச் தேடுறாரு, நான் அவன் பேர் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் கேரியை மீட் பண்ணேன். லக்ஷ்மணும் சொல்லியிருந்தான், அனில் பாயும் சொல்லியிருந்தார். ஸோ நான் கேரியை மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெல்லி டேர் டெவில்ஸில் அசிஸ்டன்ட் கோச்சாக. அப்போ அகெயின் திருப்பி மெட்ராஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எம்ஆர்எஃப் விட்டுட்டேன். ஒரு வேலையே கிடையாது, நம்பி 1 year கான்ட்ராக்ட். லைஃப்பில் அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா எம்ஆர்எஃப்பில் இருந்தது வந்து ஒரு மாதிரி என்ன செக்யூர்டாக இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் லைக் டிஎன்சிஎல் எல்லாமே ஐ வாஸ் டூயிங் அண்டர் 23 டீம். அகெயின் அது வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு செகண்ட் விண்டு மாதிரி. திருப்பி எல்லா டைஸையும் சென்னையில் கட் பண்ணிட்டு திருப்பி நான் போய் டெல்லியில் ஜாயின் பண்ணேன். அந்த டைம் ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் கிடையாது. ஐபிஎல்லில் 5-6 லட்சம் ரூபா தான். பட் இட் வாஸ் அ பிக் ரிஸ்க். ஒன்றுமே இல்லாமல் ஓகே ஐ ஜஸ்ட் பேக் மை செல்ஃப். ஓகே நம்ம கோச்சாக என்ன எவ்வளோ போக முடியுன்றதை பார்க்கலாம். அகெயின் ஃபேமிலி சப்போர்ட், என்னோடய ஒய்ஃப், என் பேரண்ட்ஸ் அப்சல்யூட் சப்போர்ட். அதில் டவுட்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அகெயின் பண்ணேன். அப்போது அந்த ஸ்டாய்னிஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் இருந்தாங்க டெல்லி டீமில். ஓகே. ஸோ அவங்க என்னென்னா அவங்க விளையாட மாட்டாங்க 11ல் 2 பேருமே. டிராவிஸ் ஹெட் ஸ்டாய்னிஸ் இல்லாமல் டெல்லி இப்போ தெரியுது ஏன் ஜெயிக்கிறேன். டிராவிஸ் ஹெட் தான் இப்போ பெரிய ஆடு இல்லை, அப்போ டிராவிஸ் ஹெட் சுமாரான பிளேயர். ஸோ அவங்க என்ன ஒரு நாள் கேரி காசன்ட்ட போய் சொன்னாங்க, நாங்கள் விளையாடவே கிடையாது, நாங்கள் ஊருக்காக போகிறோம், அங்கே போய் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எங்கள் ஊரில்னு சொல்ல. கேரி சொன்னார், நீங்கள் அவங்களுக்கு ஒரு A tour இருந்தது அப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் 2 months கழிச்சு. 2 பேருமே அந்த டீமில் இருந்தாங்க.
ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்தியாவுக்கு வரீங்க? ஸோ ஸ்ரீராம் இருக்கான், நீங்கள் அவனை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இந்தியன் கண்டிஷன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் போய் நீ உங்கள் ஊரில் இண்டோரில் போய் என்ன பண்ண போகிற ஆஸ்திரேலியாவில்? ஸோ நான் உனக்கு வந்து நீ போலர்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுன்னாரு. ஸோ அவங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டு போவாங்க ப்ராக்டிஸுக்கு. ஸோ இப்படி போவோம், டீம் பஸ்லாம் கிளம்பிடும், நாங்கள் போய் ஆட்டோ கிட்டோ பிடிச்சி திருப்பி ஹோட்டலுக்கு போவோம் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு. ட்ராவல்ஸ் எடுத்து ஸ்டாயின்னு சொல்லி நீங்கள் ஆட்டோ ஆட்டோவில் போவோம். ஸோ ஒரு நாள் இப்படி ஆட்டோவில் போகும்போது ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இறங்கி வாடா காஃபி குடிக்கலான்னும் போது ஸ்டாயினிஸ் சொன்னால், இந்த மாதிரி சரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நம்ம செஷன்ஸு, நான் நல்ல வேளை ஊருக்கு போகல, என் கேமில் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், டே இதை நான் ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணணுன்டா நியாயமா அப்படின்னு. செம்ம ஐடியா, ஏன் இதை நீ சீரியஸாக எடுக்கக்கூடாது? எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்தியாவில் விளையாடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு செம்ம ஐடியா, வெயிட் பண்ணு, நான் வந்து மெயில் போடுறேன்ட்டு அன்றைக்கி நைட்டே அவன் வந்து கிரெக் சாப்பலுக்கு மெயில் போட்டான். இந்த மாதிரி நான் வந்து டெல்லி டேர்டெவில்ஸில் இருக்கேன், நான் ஸ்ரீராமோட ஒர்க் பண்ணுறேன், ஏ டீமில் அவனை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் மார்னிங் நான் ஆஸ்திரேலியா டைம் டிஃப்ரென்ஸ் அஹெட். அடுத்த நாள் மார்னிங் எழுந்துக்கும் போது ரிப்ளை அவர், எனக்கு ஸ்ரீராம் தெரியும், ஏன்னா அவர் கோச் பண்ணியிருக்கார் இந்தியாவுக்கு. ஸோ நான் அவனுக்கு வந்து ட்ராய் கோலியோட ரெஃபரன்ஸ் தரேன், அவர் வந்து நீ போய் மீட் பண்ண சொல்லு சென்னைக்கு வரும்போது. இதை ட்ராய் கோலின்றவர்? ட்ராய் கோலி தான் ஆஸ்திரேலியாவோட கோச். ஓகே. அண்ட் அவரும் எனக்கு வந்து தெரியும், ஏன்னா அவர் டென்னிஸ் லீயோட எம்ஆர்எஃப்லாம் நிறைய வந்திருக்காரு அந்த டைமில். ஸோ ட்ராய் கோலிக்கும் இந்த ரெஃபரன்ஸ் இருந்தது. ஸோ நான் அவரை போய் மீட் பண்ணேன் சென்னையில். அவர் சொன்னார், வா நீ டீம் ப்ராக்டிஸ்க்கு வா, பசங்களுக்கு பிடிச்சுன்னா அப்படியே நீ இருந்துடலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த டீமில் குவாஜா இருந்தார், பேங்க்ராஃப்ட்டு, பீட்டர் ஹேண்ட்ஸ்கோம், ஆஷ்டன் ஏகார், ஆடம் ஜாம்பா, ஸ்டீவ் ஓகீஃப், விராட் கோலிலாம் விளையாடினார் அந்த சீரீஸ். சேத்தேஸ்வர் புஜாரா, விராட் கோலிலாம் இந்தியா ஏக்கு விளையாடுனாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா அந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு சென்னையில். அண்ட் ஸோ அதில் வந்து ஆஷ்டன் ஏகார் வந்து ஒரு 7 விக்கெட்டோ 8 விக்கெட்டோ, ஸ்டீவ் ஓகீஃப் ஒரு 6 விக்கெட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆஸ்திரேலியாவிலே ஒரு பெரிய ஹெட்லைன் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவில் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ரீராம் இருக்கான் டீமோடன்னு சொல்லிட்டு. அது ஒரு அப்புறம் எனக்கு ஒரு டேரன் லீமன் கிட்டேருந்து ஒரு இமெயில், இந்த மாதிரி நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஆஸ்திரேலியன் டீம் பங்களாதேஷ்க்கு வரும்போது நீ வந்து பண்ணு அப்படின்னாரு. ஸோ நான் போகிறதா இருந்தது, இந்த டூர் கேன்சல் ஆகிடுச்சு. வந்து செக்யூரிட்டி அந்த பாம்பு பிளாஸ்ட் ஏதோ அந்த டைமில் ஆனதுனால அந்த ஆஸ்திரேலியா டூர் கேன்சல். நான் நினச்சேன் நம்மளுக்கு அவ்வளோதான், நம்மளே ஒரு டூர் போகிறதா இருந்தோம், அந்த டூரும் கேன்சல் ஆகி தொலைச்சது வரான். பட் ஐ மீன் கிரெடிட் டு அகெயின் டேரன் லீமன். 6 months கழிச்சு அவங்க ஸ்ரீலங்கா 2016 வரும்போது திருப்பி எனக்கு மெயில் போட்டார், நீ அவைலபிளாக இருக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் அவர் வந்து லாட் ஆஃப் கிரெடிட் டு ஹிம். 6 மாதம் கழிச்சு ஞாபகம் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஸ்ரீலங்கா டூரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஸ்திரேலியா தோற்றுருந்தாலும் அப்படியும் வந்து லைக் பட் ஸ்டில் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து சரியான உதவும் 3-0 நேத்தன் லைன் ஒரு விக்கெட் கூட எடுக்கல அந்த டூரில். ஸ்டீவன் ஓகீஃப் ஆனால் சூப்பராக போடுவார், கூட கிரெடிட் பண்ணுவார். அது இந்தியாவில் 2017. பட் அந்த சீரீஸ் ஃபஸ்ட் டெஸ்ட்டு சூப்பராக போடுவார் ஸ்ரீராம், ஆனால் இன்ஜூர் ஆகிட்டு திரும்பி போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த சீரீஸ் அப்படியே டவுன் ஹில் போயிடும், யாருமே அடிக்கல. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 100 அடிப்பார் இப்போ எஸ்எஸ்சியில் லாஸ்ட் டெஸ்ட்டில், பட் செம்ம அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்து கேப்டன். நேத்தன் லைனை டீம் விட்டு தூக்குன்ட்டார். எனக்கு டிராவிஸ் ஹெட் ஆஃப் ஸ்பின் போடுவான், எனக்கு நேத்தன் லைன்லாம் வேணாம். நான் சொன்னேன், டே என்னடா பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் அந்த ஃபெய்த் ஸ்லோவாக காமிச்சார் டேரன் லீமன். அந்த மாதிரி நான் பண்ண ஒர்க்கு, நான் ஒர்க் பண்ண விதம் அதெல்லாம் பார்த்து வந்து ஐ திங்க் மோர் தென் எனிதிங் என்னோடய ஒர்க் எத்திக் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது. அண்ட் நேத்தன் லைனோட ஒரு ஸ்லோலி ஒரு பாண்ட் மாதிரி பில்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ திங்க் அது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. 2017 4500 டேஸுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியா, பூனாவில். ஸ்டீவன் ஓகீஃப் 12 விக்கெட்ஸ் எடுத்தார், அப்போ தான் அது கிரெடிட் பண்ணார். ஸோ ஐ திங்க் அங்கே தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் எவ்வளோ ரிசெப்டிவாக இருப்பாங்க? ஏன்னா இப்போ வெளியிலேருந்து நான் பார்க்குறதுக்கு ஆஸ்திரேலியானா ஒரு தலகணத்தோடு தான் இருப்பாங்க. ஐ மைட் பி ராங், பட் நான் நிறைய அதுக்கப்புறம் ஒரு சில ஆஸ்திரேலியன்ஸோட பழகிறப்ப தான் இவங்க வந்து ஆன் ஃபீல்டு தான் இப்படி, வெளியில் வந்து ரொம்ப இளங்க மனஸ்காரங்கன்னு தெரியும். உங்களோட எப்படி பழகினாங்க? ஐ திங்க் நீங்கள் சொன்ன இதே பயம்தான் எனக்கு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகும்போது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது முத்தையா முரளிதரன் ஸ்பின் கோச்சு, ஆலன் டொனால்ட் ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சு, எல்லாமே லெஜெண்ட்ஸ். நான் போகிறேன், நான் என்னடா சொல்ல போகிறேன் இவங்களுக்கு, என்ன தெரியும், நான் இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்களே, நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு சந்தேகத்தோடு தான் நான் போனேன். ஆக்சுவலாக என்னால் பெருசாக என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, எனக்கு ஒரு சரி நம்ம ஏ டீமோடு பண்ணிட்டோம், பட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு ஸ்டீவ் ஸ்மித், ஒரு டேவிட் வார்னர்,
இவங்களுக்கு நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும்னு தான் நான் போனேன். பட் ஐ திங்க் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஸ்லோவாக ஒரு கான்வர்சேஷன்ஸ். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இதில் வந்து நெட்ஸில் நான் நிறைய அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஹெராத் இருந்தார். ஸோ ஆப்வியஸாக வந்து நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடுவார். நீ ஃபீல்ட் செட் பண்ண என்ன அவுட் எடு அப்படின்வார். நான் த்ரோ போடுவேன், bowling போடுவேன். ஸோ என்னை உள்ளே வந்து மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டே இருப்பார், சூப்பராக அடிப்பார். ஆனால் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் போய் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பண்ணுவார். இப்படி போய் வித் த ஸ்பின் ஆட போய் ஹெராத்துக்கு ஸ்டம்பிங்கு இல்லை போல்டு அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து இது வந்து அவர்கிட்ட சொன்னேன் கேஷுவலாக, நீ நெட்ஸில் என்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆடுற, ஆனால் மேட்ச்சிலோட அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இல்லை நீ மேட்ச்சில் திரும்புதே பால் அப்படின்னாரு. நெட்ஸில் வந்து விக்கெட்ஸ் அவ்வளோ ஸ்பின் ஆகலை, பட் மேட்ச்சில் ரேங்க் டர்னர்ஸாக இருக்குது, நான் எப்படி அகெயின்ஸ்ட் ஸ்பின் ஆட முடியும்னார். நீ பால் கிட்டக்க வந்துட்டேன்னா ஸ்பின் ஆனால் என்ன, ஸ்பின் ஆகலைன்னா என்ன, இது அகெயின்ஸ்ட் ஸ்பின் ஆனான்னா அவன் இன்னும் வெளில போகிறான். அவனுக்கு வந்து ஸ்டம்பை விட்டு நீ போலர் எடுக்கணும். இந்த மாதிரி விக்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் ஸ்டம்பில் நீ போட விடுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் டேஞ்சரஸ். ஸோ ஸ்டம்ப் விட்டு வெளில எடுத்துகிட்டு வரல நீ அகெயின்ஸ்ட் ஸ்பின் ஆடணுன்னா அப்படின்னாரு. ரியலி அப்படின்னா ஐம் 100% ஷுர் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் பிளே அகெயின்ஸ்ட் ஸ்பின் அப்படின்னேன். ஓகே அப்படின்ட்டு போனேன், ஒன்றுமே சொல்லலை. கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன். அடுத்த நாள் டெஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிச்சார் ஹெராத்தை. அண்ட் ஆஸ் லக் வுட் ஹேவ் இட் செஞ்சுரி. அண்ட் அவர் அது ஐ திங்க் அகெயின் ஐ சேஞ்ச் திஸ் பர்செப்ஷன் ஆஃப் பிளேயிங் ஸ்பின். இப்போ வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஸ்பின்னுனா வித் த ஸ்பின்னு தான் ஆடணுன்றது கற்றுக் கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஒரு லக்ஷ்மன் எடுத்துக்கோங்க, ஒரு டிராவிட் எடுத்துக்கோங்க, ஒரு முகமது அசருதீன் எடுத்துக்கோங்க, அவங்க கிரேட்னஸே வந்து அந்த அகெயின்ஸ்ட் த ஸ்பின் ஆடுறது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை மிட் விக்கெட்டில் தான் அடிப்பாங்க, ஆஃப் ஸ்பின்னரை கவர்ஸ்லையும் பாயிண்ட்லேயும் தான் அடிப்பாங்க. பட் அந்த கான்செப்டே இல்லை அந்த டைமில் ஆஸ்திரேலியாவில். இது வந்து ஒரு என்ன புதுசாக சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஒன்ஸ் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு சக்ஸஸ் ஆனவுடனே நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ட்ராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஷான் மார்ஷ் அந்த டைமில் இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இட் வாஸ் வெரி அந்த மாதிரி ஐ திங்க் ஸ்லோலி ஒரு உங்களுக்கு கோச்சிங்லேயே அந்த கோச்சிங் மூமெண்ட்ஸ்னு வரும். அண்ட் அந்த கோச்சிங் மூமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சிவாய். இன்ஃபேக்ட் வந்து அந்த என்டையர் சாண்ட் பேப்பர் எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் வந்து விளையாடக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. டேரன் லீமனும் வெளியே போனார். பட் நீங்கள் ஸ்டில் இருந்தீங்களா? அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வரும்போது கூட அண்டர் ஜஸ்டின் லேங்கர். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி எதுனா, அந்த இல்ஃபேட்டட் சவுத் ஆஃப்ரிக்கன் டூரில் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டர்பனில் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. அதில் தான் வந்து வார்னருக்கும் குவிண்டன் டிகாக்கும் சரியான சண்டை. காலரை பிடிச்சி அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வாசலில் டர்பனில். ஸோ அதுக்கு அப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு போர்ட் எலிசபெத்தில் வந்து ககிசோ ரபாடா வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை ஒரு ஷோல்டர் பண்ணுவார். ஸோ அது ஒரு பயங்கர ஹிட்டடாக போயிருந்தேன். அந்த டெஸ்ட்டு போர்ட் எலிசபெத்தில் ஆஸ்திரேலியா தோற்றுருவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் பயங்கரமாக ரிவர்ஸ் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பால். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஐபிஎல் கேம்ப் இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் வந்து இந்த 2 டெஸ்ட்டு தான் நான் பண்ணுறதா இருந்து நான் வந்துட்டேன். தேர்ட் டெஸ்ட்டு கேப் டவுன். நான் வந்து ரோட்டில் ஸ்கூட்டரில் சுற்றிட்டுருக்கேன். என் ஃபோன் ஒரு 20 மிஸ்ட் கால். என்னடா என் ஃபோன் இவ்வளோ அடிக்குதுன்னு பார்த்தா நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், நீ இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கியா, என்ன நடக்குது பார்க்குறே அப்படின்னு. என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் டிவி போட்டு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் அழறா, வார்னர் அழறா, என்னடா நடக்குது, ஸோ இது மாதிரி ஷாக்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டே குவைட் ஆகிடுச்சு. அது நடந்தது வந்து ஜனவரி ஃபெப்ரவரியில், இன்ஃபேக்ட் மார்ச் ஃபஸ்ட் வீக். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜூலையில் தான் கிரிக்கெட். ஸோ நான் ஐபிஎல் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றுமே தெரியாது. ஸோ லேங்கர் வந்தாராம். இது நான் கேள்விப்பட்ட ஸ்டோரி. எல்லாரையும் தூக்கிடாருனாராம். ஏன்னா அவனை நான் தான் எத்தனை ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் தூக்குனாராம். ஸோ எங்கள் மேனேஜர் ஒருத்தர் கேவின் டோவின்னு இருந்தார். அவர் தான் சொன்னார், இவனுக்கு வந்து 2000 அடுத்த வருஷம் வரைக்கும் இவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது, இவனை நீ வந்து பார்க்காம தூக்காத, இவன் நல்லா வேலை பண்ணியிருக்கான், இவனை நீ பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா ஒரு டூர் சான்ஸ் கொடு, பிடிக்கலன்னா தூக்கிடுன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஓகே லேங்கர் சொன்னார். அந்த டைம் எல்லாமே புது சப்போர்ட் ஸ்டாஃப். நான் மட்டும்தான் வந்து T20க்கு மட்டும் வர சொல்ல எனக்கு 1 டேக்கு வேணான்ட்டாரான். ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து லண்டன் போகிறேன், நாட்டிங்ஹாம். அவங்க வந்து ஆஸ்திரேலியாலேருந்து விளையாடிருக்காங்க. நான் போகிற நாள் வந்து இங்கிலாந்து 474 அடித்தாங்க 50 ஓவர்ஸ். லத்தின் லேங்கரோட மூடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 474 நான் எட்டி வாங்கியிருக்கேன். உண்மையிலே நோயிங் தான் அன்னொன்னா இதுதான் போல பல விஷயங்கள் தெரியும்.
போய் லேண்ட் ஆகிற அன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு இங்கிலாந்து 474 அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. எல்லா பவுலர்ஸும் செம்மட்டி வாங்கிருக்காங்க. ஸோ போய் இறங்குறேன். அவர் மூஞ்சியே பார்க்க முடியல. அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம், யாருன்னே தெரியாது. அவர் வேறு டஃப் டாஸ்க் மாஸ்டர் எல்லாம் நான் கேள்விப்பட்டு போகிறேன். ஒரு 3 வீக் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் இருக்கிறத ஒரு அக்னாலேஜ் கூட பண்ணல. நான் பாட்டு போவேன் ப்ராக்டிஸில், நெட்ஸில் இருப்பேன். அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டார். ஒரு வாட்டி ஒரு T20யில் நான் போய் தார்சி ஷார்ட் ஒரு ஓவர் போட்டான். இந்த ஓவர் இவன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி ஒரு முறை விட்டாருன்னு அப்படியே திருப்பி அவர் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்னடா நம்ம தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமா இல்லை என்ன, நான் கரெக்டாக சொன்னேன்னா. அப்புறம் ஆக்சுவலாக பாண்டிங் இருந்தார். பாண்டிங்கில் நான் பாண்டிங்கோட டெல்லியில் ஒர்க் பண்ணதுனால நான் பாண்டிங்கிட்ட போய் கேட்டேன், என்னப்பா நான் ஏதாவது தப்பாக பண்ணுறேன்னா சொல்லு. ஏன்னா என்கிட்ட என் கோச் ஒரு வாரம் பேசவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் என்ன நான் எதாவது பண்ணணுமா, இல்லை கவலைப்படாத, இப்போ தான் இப்படி தான் என்ன 4-0 ஏதோ தான் வாங்கியிருக்கோம், அவர் அப்படி தான் இருப்பார், சரியாயிடுவார்னாரு. இந்த டூர் 1 டே 5-0 தான் நினைக்கிறேன், T20 3-0 ஸோ கம்ப்ளீட் ஒயிட் வாஷ். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜிம்பாப்வே நானும் போனேன். ஜிம்பாப்வேயில் ட்ரை சீரீஸ் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் அவர் பேசினதே என்னை அந்த ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் நீங்கள் ஜிம்பாப்வேக்கு ஃப்ளைட் எடுக்கும்போது தான். நானே போய் கேட்டேன், ஜெயல் இந்த மாதிரி என்கிட்ட நான் ஒரு வாரமாக இங்கே இருக்கேன், நீ ஒரு வாரத்தை கூட பேசலை. ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் மீ அரவுண்ட் ஐம் ஹாப்பி டு கோ, பட் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நோ மேக், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. I was just, I had too many things in my mind and I was also just observing how you work. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒருத்தன் எப்படி வேலை பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு பிடிக்கும். நிறைய பேர் எப்படின்னா, நீ சொல்லு நான் செய்கிறேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீ ஏன்னா செல்ஃப் ஸ்டார்டராக உன்னால் ஒன்றுமே யாருமே எதுவும் சொல்லாமல் உன் வேலையை உன்னால் கரெக்டாக பண்ண முடியுதான்னு தான் நான் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி லவ்ட் யுவர் ஒர்க் எத்திக். நீ யூ மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். யூ வில் டெஃபினெட்லி பி இன் மை சப்போர்ட் ஸ்டாஃப்னா. வேலை இருக்குடா, வேலை இருக்குடா, நிஜமாக அதான் என்னோட ஃபஸ்ட்டு தாட். அப்பா வேலை இருக்குடா, ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் அப்பா வேலை இருக்குடா. ஓகே, இப்போ இதே ஸ்டிக்கிங் டு திஸ் ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூம், இப்போ இப்போ ஐபிஎல் விளையாடி செட்டப்பில் நீங்கள் நிறைய இந்தியன் பிளேயர்ஸோட நீங்கள் போனாங்க. ஆஸ்திரேலியானா ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் இன் தேர் ஓன் ரைட். நீங்கள் சொல்கிறத எந்த அளவுக்கு இப்போ ஒரு வார்னர் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துப்பாரு, நீங்கள் ஆர்கியூ பண்ணால் தான் ஒத்துப்பாங்களா? ஆஸ்திரேலியா பற்றி நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, உங்களை ஓட்டுனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஓ, இப்போ ஒருத்தனை ஒரு மாதிரி ரிசர்வ்டாக ரொம்ப ஃபார்மலாக இருந்தான்னா அவங்கள்ட்ட நீங்கள் க்ளோஸ் ஆகலைன்னு அர்த்தம். அவங்கள கச்சா மூச்சான்னு ஓட்டி ஓவராக கிண்டல் பண்ணி பப்ளிக்காக கொஞ்சம் அப்படியே எப்படின்னாலும் அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் அவங்களோட இது. எனக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ வார்னர் என்கிட்ட எப்பவுமே பயங்கர ஜாலியாக தான் இருப்பார். ஸோ இது சம்டைம்ஸ் என்னடா இப்படி நம்மளை கொஞ்சம் கலாய்க்கிறானா, என்ன பண்ணுறான், இது என்ன நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம எப்படி இருக்கணும் போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது உஸ்மான் குவாஜா தான் அந்த டைமில். ஸோ அவர் தான் எது எப்படி எப்போ நம்ம ஸ்டாண்ட் அப் பண்ணோம், எப்போ அவங்க பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை புரிய வைக்கிறதே எனக்கு அவர் தான் நிறைய புரிய வச்சார். அண்ட் டைம் ஆச்சு ஆப்வியஸ்லி. நேத்தன் லயனோட ஒரு பாண்ட் டெவலப் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோட எல்லாம் இருக்கட்டும், ஸ்டாயினிஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஏற்கனவே ஈஸியாக இருந்தது. அண்ட் குவாஜா அந்த ஏ டீமில் இருந்ததுனால ரொம்ப நேச்சுரலாக அந்த ஏ டீமில் நிறைய ரன் அடித்தார். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு பாண்டிங் இருந்தது. பட் எஸ்பெஷலி நேத்தன் லயன், டேவிட் வார்னர், ஸ்டார், கமின்ஸ் அவங்களோட ஐ திங்க் இட் டுக் அ பிட் ஆஃப் டைம். இங்கேருந்து அடுத்ததாக நான் அப்சர்வ் பண்ணுறது இந்த பங்களாதேஷ் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஸ்ரீபா. அதாவது ஸ்ரீலங்காவில் ஏஷியா கப் நடந்துக்கிட்டு இருக்குது. நானும் ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணுவோம். கொலம்போ கிரவுண்டில் பங்களாதேஷ் விளையாட வராங்க. நாங்கள் எங்கள் ஷோக்காக பவுண்டரி லைன் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு பங்களாதேஷ் பிளேயராக ஓடி ஓடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அண்ணனை பார்த்தா என்ன ஃபீல், எல்லோரும் கட்டி பிடிச்சா அண்ணே எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயர் ரைட் ஃப்ரம் ஒரு ஷக்கீபா இருக்கட்டும், எல்லா பிளேயரும் அவ்வளோ பாசமாக பேசுகிறப்போ தான் நான் ஸ்ரீபா என்ன ஸ்ரீபாய் பண்ணீங்க இந்த டீமில் நான் அவங்கள பார்த்து அப்போ நான் கேட்டேன். இந்த பசங்க டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்காங்களே, பயங்கர. ஐ திங்க் பங்களாதேஷ்னால் ஐ திங்க் எப்படின்னா பாசக்கார பசங்க. அண்ட் அந்த நிஜமாகவே அவங்களுக்கு கோச் எல்லாமே அவங்கள மிரட்டி அவங்கள ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி, பட் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து, டே நீங்கள் பெரிய ஆள்றா நீ வாடா அந்த மாதிரி சொல்கிற ஒரு ஆள் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஒரு இது இருந்தது, அந்த கனெக்ஷன் அவங்களோட. அண்ட் ஜெம் ஆஃப் பீப்புள் எல்லாருமே, ஒரு ஷக்கீபா இருக்கட்டும்,
ஷக்கீப் தான் அந்த டைமில் கேப்டன் பண்ணார். ஸோ அந்த டைமில் அவரோட எனக்கு இருந்த பாண்டிங் வந்து வாஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி குட். அண்ட் எல்லா பசங்களுமே அது ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேட்ஸ்மேனாக இருக்கட்டும். ஸோ எக்ஸ்ட்ரானரி பாண்ட். ஐ திங்க் தேர் அந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு பிரதர்லி அஃபெக்ஷனுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு நேச்சுரலி அது இருந்தபோது அந்த அந்த ஒரு அஃபெக்ஷன் கண்டிப்பாக இருந்தது. இப்போ வேலை வாங்குறது, இப்போ வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பாஸ் ஆன் பண்ணுறதுன்னா அதை எப்படி சொல்லுவீங்க? கம்பேரிங் டு பங்களாதேஷ் பிளேயர்ஸ் கிட்ட வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணுமா ஒரு கோச்சா நீங்கள்? ஆமாங்க. ஐ திங்க் பங்களாதேஷில் வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ், நீங்கள் ஆஃப் த ஃபீல்டு அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிறப்ப, ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த சக்ஸஸ் அவங்க டேஸ்ட் பண்ணதில்லை. ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, ஆல்மோஸ்ட் பார்டரிங் ஆன் த சைட் ஆஃப் அரகன்ஸ். அது அரகன்ஸ் கிடையாது, பட் நான் பண்ணிடுவேன்டா, என்னால் முடியும். அவங்களுக்கு நீ ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட நீ பர்ஃபெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு டு த பாயிண்ட் பேசி நீ வந்து அவங்களுக்கு அந்த கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு போய் ப்ராசஸ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக பேசுவாங்க. பட் ஐ திங்க் பங்களாதேஷ் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நிறைய டைம் அவங்களோட ஆஃப் த ஃபீல்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட டின்னர் போகணும். நான் இன்ஃபேக்ட்டு நமாஸுக்கெலாம் கூட போனேன், ஃப்ரைடே ப்ரேயர்ஸுக்கெலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட ஒருத்தனா அப்படி நீ வாழும்போது தான் நீ அவங்கள்ட்டேருந்து பெஸ்ட்டு எடுக்க முடியும். நீங்கள் நிறைய அவங்களோட கோச்சஸ் பண்ண தப்பு என்னென்னா, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. நான் வந்து என் வேலையை பண்ணுவேன், நான் போனேன். பட் அந்த மாதிரி அந்த எஸ்பெஷலி பங்களாதேஷ் டீமில் அது வந்து வேலைக்கு ஆகாது. அவங்களோட நீ வந்து வெளில போனோம், அவங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும், இல்லைனா டின்னருக்கு கூப்பிடணும் ஒரு ரூமுக்கு, அவங்க ரூமுக்கு டின்னர் போகணும், இல்லைனா அவங்க இந்த மஸ்ஜித் போகும்போது அவங்களோட போகணும். அந்த டைமில் அவங்க தே ஓப்பன் அப் அ லாட் மோர் உங்ககிட்ட. அண்ட் அப்போ தான் அந்த ட்ரஸ்ட் அவங்கக்கிட்ட வந்தது. ஸோ தட் இஸ் ஐ திங்க் ஒன் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நான் வந்து 2 டீம்ஸ்லேயும் நான் பார்த்தது. ஓகே. பட் இவ்வளவு பாசம் எங்கே இருந்துச்சு? இப்போ நீ எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பாசத்தை பார்க்கும்போது எப்போ பங்களாதேஷ் போனாலும் நீங்கள் வந்து கோச் ஆகிடலான்னு. கண்டிப்பாக. இது இப்போ கூட இந்த இது கூட கூப்பிட்டுருந்தாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி, நான் போகல. பட் ஆமாம், அந்த அந்த ஒரு ரீசன் தான். ஐ திங்க் த டைம் ஐ ஸ்பெண்ட் ஆஃப் த ஃபீல்டு அவங்களோட. ஐபிஎல்ல எப்படி இருக்கும்? இப்போ வந்து எல்எஸ்ஜியோட சமீப காலம் வரைக்கும் இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் நீண்ட கால பயணம், பஞ்சாப்லேயும் இருந்திருக்கீங்க. ஐபிஎல்ல பசங்கிட்ட வேலை வாங்குறது எப்படி? ஐ திங்க் ஐபிஎல்லையும் உங்களுக்கு அந்த ஆஃப் த ஃபீல்ட் டைம் இம்பார்ட்டன்ட் முத்து. ஏன்னா வந்து எஸ்பெஷலி இன்டு த நைட்டு, நம்ம ஐபிஎல்ல எல்லாமே லேட் நைட்டு. ஸோ அந்த நைட் டைமில் ஐ திங்க் இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் அ லிட்டில் மோர் டைம், யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன். ஏன்னா யூ ஹேவ் வெரி ஷார்ட் டைம் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். ஐபிஎல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நீங்கள் ஒரு 7-8 மாதம் கிட்டத்தட்ட கூடயே இருப்பீங்க. ஸோ தெர் இஸ் டைம். ஒரு அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. ஒரு நீங்கள் சொல்லி ஒரு விஷயத்த புரிஞ்சிங்கன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுன்னா கூட உங்களுக்கு டைம் இருக்குது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஐபிஎல்ல வந்து ஸோ ரிசல்ட் ஓரியன்ட், ஸோ ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் ஷார்ட் டைம் 2.5 monthஸில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஸ் அ கோச். ஸோ ஐ திங்க் வந்து the more you get to know them as a person, easier to pass on information. I think Wanindu Hasaranga is a great example. அவர் ஆர்சிபியில் இருக்கும்போது அவர் ஆக்சுவலாக ஐபிஎல்ல வி மேட் அ ஃபியூ டெக்னிக்கல் சேஞ்சஸ். அது வந்து ரேரிட்டி. ஒரு ஐபிஎல்ல ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஒரு வனிந்து ஹசரங்கா, we were able to make little bit technical changes here and there only because I got to know the person more than the cricketer. இப்போ அவரோட வனிந்தோட உட்காரும்போது, இல்லை வாஷியோட உட்காரும்போது யூ கெட் டு நோ தெம் அ லாட் மோர். அப்போ தான் வாஷியில் ரூமில் உட்காந்து டிவி பார்க்கும்போது, அவர் கலாய்க்கும் போது, ஜாலியாக இருக்கிற டைமில் தான் ஐ திங்க் யூ கெட் டு நோ தெம் மோர். நெட்ஸில் ஐ திங்க் த டைம் இஸ் வெரி மினிமல். ஐபிஎல் எல்லாம் வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி டக்குன்னு கிளம்புறதுல தான் இருப்பாங்க. எல்லாமே நீங்கள் நெட்ஸ்லலாம் பெருசாக டிஃப்ரென்ஸே பண்ண முடியாது. பட் ஐ திங்க் இஃப் யூ கேன் கனெக்ட் வித் த பர்சன், மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ் ஆன் த ஃபீல்ட் இஸ் ஈஸியர். இப்போ இவ்வளோ கிரிக்கெட் மெமரிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளேயராகவும் இருந்திருக்கு. ஒரு பிளேயராக உங்களோட கிரேட்டஸ்ட் மெமரி எது? ஒரு கோச்சாக கிரேட்டஸ்ட் மெமரி எது? நீங்கள் உங்கள் பேரம்பேத்திக்கிட்டலாம் சொல்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் பிளேயரை வந்து இந்த இந்தியா கேப் வாங்கும்போது ஆப்வியஸ்லி இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணி முகமது அசருதீன் கிட்ட இருந்து தான் இந்த இந்தியா கேப் தான். ஐ திங்க் தட் இஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட்டிங் மூமெண்ட். ஆப்வியஸ்லி என்னோட ஒன் ரிக்ரெட் வந்து ரஞ்சி ட்ராஃபி அடிக்காதது. வி கேம் வெரி க்ளோஸ் 2 வாட்டி ஃபைனல்ஸ். பட் ஐ திங்க் தட் வுட் ஹவ் பீன் ஈவன் கிரேட்டர். அந்த ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணியிருந்தோன்னா ஐ திங்க் தட் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிடன்ட் ஹேப்பன் இன் மை பிளேயிங் கெரியர். அது வந்து ஒன் ஆஃப் மை ரிக்ரெட்ஸ். ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே ஒரு
நான் ரிவர்ஸ் வியூ படித்து அவுட் ஆகிடுவேன் அந்த ஃபைனலில் 58 60லையோ. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கொலாப்ஸ் ஆகிடுவாங்க ஆன் அ குட் பேட்டிங் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ரிக்ரெட்ஸ். அண்ட் கோச்சிங்கில் ஐ திங்க் மை கிரேட்டஸ்ட் மூமெண்ட் வாஸ் அந்த இந்தியா 4500 இந்தியா வின் பண்ணது இந்தியாவில் ஐ திங்க் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட், டவுட்டே கிடையாது. ஆஃப்டர் 4500 டேஸ் ஆஸ்திரேலியா ஒரு ஜெயித்தாங்க. அண்ட் வேர்ல்ட் கப் T20 வின் பண்ணது துபாயில். ஜஸ்டின் லேங்கர் கோச்சு, ஆரோன் ஃபின்ச் கேப்டன். ஸோ ஐ திங்க் இது ரெண்டு தான் வென் ஐ திங்க் டீம் ஜெயிக்கும் போது தான் யூ கெட் யுவர் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் போத் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ கோச். அண்ட் மோர் தென் இவ்வளோ வருஷம் என்னோடய ஜேர்னியில் நான் புரிஞ்சுட்ட விஷயம் என்னென்னா இண்டிவிஜுவல் க்ளோரி அண்ட் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ். அண்ட் நான் ரிட்டையர் ஆகும்போது 9570. அது நிறைய பேர் எங்கள் அப்பா கூட சொன்னார், டே 10,000 அடிச்சுட்டு விட்றா, இன்னும் 300 400 ரன் ஒரு வருஷம் பதக்கடிடா போருண்டா ஆடுறான். பட் இப்போ நான் பார்த்தேன்னா என்ன 10,200க்கும் 9,700க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பர் தான். பட் நீங்கள் எவ்வளோ வின் பண்ணீங்க, நீங்கள் செரிஷ்ட் மெமரிஸ்னு கேட்கும்போது நீங்கள் அந்த ஜெயிக்கிற மூமெண்ட்டு டீமோடு இருக்கும்போது அந்த செலிப்ரேட் பண்ணும்போது அதுதான் ஞாபகம் இருக்குமே தவிர நீங்கள் அடித்த செஞ்சுரிஸோ இல்லை நீங்கள் அடித்த ஜீரோஸ். நீங்கள் ஃபைனல்ஸில் 0 அடித்து இந்த டீம் ஜெயிச்சிருந்தா கூட பட் ஐ திங்க் யூ என்ஜாய் லாட் மோர் தேன் நீங்கள் 100 அடிச்சு டீம் தோற்றுருந்தா. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் அ டீம் ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட ஃபேவரட் மெமரிஸ் ஆர் ஆல்வேஸ் வென் யூ வின். ஸ்ரீபாய், கடைசியில் நம்மளோட டாப்பிக்கில் முடிக்காமல் இருந்தால் எப்படி? சாப்பாடு எந்தெந்த ஊரில் எது ஃபேவரட் டிஷ்ஷு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஊர், உங்களோட கோ டு ஃபுட் எது? உனக்கே தெரியும் முத்து, நம்ம எவ்வளோ முட்டை தோசை பரோட்டா அந்த சேலத்தில் சாப்பாடு பரோட்டா டவுட்டே கிடையாது. சிவானா கடை எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணிக்கோ. அப்படியே இப்போ வந்து நார்த் இந்தியா ஐ திங்க் நான் மட்டர் பன்னீர் அண்ட் தால் பிளாக் தால். அதுவும் தாலை வந்து எப்படி சஞ்சய் பாங்கர் எப்படி சாப்பிடுவார்னு ஒரு தடவை சிவா செஞ்சு காட்டினாரு. வலிக்காமல் அப்படியே நானுக்கு வலிக்கவே வலிக்காது. நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு பான்லாம் போட்டு உட்காந்துருப்போம். ஒரு ஃபஸ்ட்டு ரொட்டியே முடிச்சிருக்கோம். அது ஸ்லோவாக எடுப்பார், அது ஸ்பூனால் அது வைப்பார், அது அப்படியே ஸ்லோவாக போட்டு முடிடா. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அதே மகாராஷ்டிராவில் எனக்கு வந்து அந்த பாஜ்ரா ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த கட்டேக்கி சப்ஜின்வாங்க, அது ரொம்ப பிடிக்கும். குஜராத்தி குசின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அவங்களோட தேப்லாஸ், அவங்களோட டோக்லாஸ் வந்து நான் எப்போ மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொல்கட்டா ரசகுல்லா அமேசிங் டன்னா வாங்கி. பங்களாதேஷில் வந்து சூப்பர். என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அமாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஒரு பாம்பேயில் இருக்கிற ஷெஃப் தான் அங்கே இருக்கார். ஸோ நமக்கு சூப்பராக ஸ்பெஷலாக நார்த் இந்தியன் நம்ம ஊரில் கார்லிக் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு. ஸ்காட்லாண்டில் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ பட் ஆப்வியஸ்லி ஒய்ஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்ஸ் நீங்கள் பார்த்தது இல்லையா? அவங்களோட சாப்பிட வந்து சான்ஸே கிடையாது. அண்ட் பட் வி கோ அவுட். நிறைய சைனீஸ் போயிருக்கோம். இட்டாலியன், அவளுக்கு வந்து பீட்சா அண்ட் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பாஸ்தா, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்டோட ஃபேவரட் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இருக்கவே குளிர், அதில் ஐஸ்கிரீமு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இப்போது ஸ்காட்லாண்டில் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம லார்ட்ஸ் எப்படியோ கிரிக்கெட்டுக்கு கால்ஃபுக்கு அதுதான் கால்ஃபோட மெக்கா ஆஃப் கால்ஃப் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ். அது வந்து அங்கே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை, நம்ம ஊர் சிவாண்ணா மாதிரி அங்கே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நான் உலகத்துலேயே சாப்பிட்டது இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஸ்காட்லாண்ட்னா பொதுவாக எங்களுக்குலாம் சால்டட் கேரமல் ஃப்ளேவர். சால்டட் கேரமல் சவுண்ட் ஸோ எக்ஸைட்டிங். ஏன்னா ஸ்காட்லாண்ட்னா எங்களுக்குலாம் ஸ்காட்ச் ஞாபகம் வரும். நீங்கள் என்னோட ஐஸ்கிரீம்ட்டீங்க. ஆஸ்திரேலியாவில் ஐ திங்க் நிறைய வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ நான் வெஜிடேரியனால அந்த வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து அந்த வியட்நாமீஸ் அந்த மாதிரி ஒரு சூஷி அதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் காஃபி, ஆஸ்திரேலியா இஸ் ஃபேமஸ் ஃபார் காஃபி. அவங்களோட அந்த மாரஸ் லபுஷன் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து இந்த ரிசர்ச்சே பண்ணியிருக்கார் இந்த காஃபி பீன்ஸ்லாம் அதை பற்றிலாம். ஸோ எங்கள் பீன்ஸில் எப்படி வாங்கி எவ்வளோ கரெக்டாக அதை பவுடர் பண்ணி அது எவ்வளோ திட்டம் போடணும் அந்த டிகாஷன் வரத்துக்கு, அது அந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் எது பண்ணாலும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுவார். ஆமாம், பேட்டுக்கே வந்து எங்கே வெயிட் இருக்கணும்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் வரும்போது இவ்வளோ இன்ச்சஸ் ஃப்ரம் த பாட்டமில் வெயிட் இருக்கணும், ஆஸ்திரேலியாவில் வரும்போது இவ்வளோ இன்ச்சஸ் ஃப்ரம் வெயிட் கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது அவர் ஒரு காஃபி கனாஷியர்.
அவர் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெஷின் வாங்க வச்சுட்டாரு. வாங்கலை, கடைசியில் என் பொண்டாட்டி 4 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்தால் கூட நானாக வேறு வாங்கிக்கிறேன், உனக்கு ஃபில்டர் காஃபி போகும், நான் பண்ணுற ஃபில்டர் காஃபி கூட அந்த மிஷின்லாம் ஒன்றும் நல்லா பண்ணாது, நான் பண்ணுற ஃபில்டர் காஃபி போதும், 4 லட்ச ரூபா பண்ணதை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், சரிம்மா விட்டுருன்ட்டேன் நான். ஸோ அந்த காஃபி மெல்பர்ன் இஸ் ஃபேமஸ் ஃபார் காஃபி. அந்த காஃபி ஷாப்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்குன்னே ஒரு டெக்னிக் இருக்குது முத்தோ. முதல்ல இப்போ வந்து சும்மா ஒரு காஃபி ஷாப்பில் போய் குடிச்சிங்கன்னா காஃபி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு காஃபி மிஷினை பார்க்கணும், அவங்க காஃபி போடுற விதத்தை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து தான் ஒரு கடைக்குள்ளேயே போகும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ வந்து ரேண்டமாக ஒரு காஃபி ஷாப் கடையில் போய் காஃபி கொடுன்னு சாப்பிடக்கூடாது. அதை ரிசர்ச் பண்ணணும், அவங்க என்ன மிஷின் வச்சுருக்காங்க, எங்கேருந்து வந்து காஃபி பீன்ஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா வந்து இந்த அரேபிகா பீன்ஸ், இந்த மொராக்கன் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, கொலம்பியன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி போனீங்கன்னா காஃபி ஷாப் சூப்பராக கண்டுபிடிக்கலாம் ஆஸ்திரேலியாவில், எஸ்பெஷலி மெல்பர்ன், பிரிஸ்பன், சிட்னி. அவங்களாம் நம்ம ஊருக்கு வந்து நம்ம டிகிரி காஃபி ஃபில்டர் காஃபிலாம் குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? ஜஸ்டின் லேங்கருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி. அன்றைக்கி கூட எங்கள் கல்கட்டாவில் ஆக்ஷனுக்கு போய் வரும்போது ஒரு ஃபில்டர் காஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார் எனக்கு. அமேசிங் ஸ்ரீபாய், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம முன்னாடியே ப்ராப்ளம் நம்ம டின்னர் கான்வர்சேஷனில் ஒரு சில விஷயங்கள் டச் பண்ணியிருப்போம். பட் இது வந்து நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்லும் போது உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸ்ரீபாய். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்களோட பேசும்போது டைம் போகிறதே தெரில. அண்ட் ஐ திங்க் அது நம்மளோட ரேப்போ இந்த கமெண்ட்ரி பாக்ஸ்லேயே அது வந்து வெளிப்படும் நான் நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, தேங்க்ஸ் அலாட் ஸ்ரீபாய். இதே மாதிரி இன்னும் நிறைய பேசுவோம், நிறைய நான் ஆர்டர் பண்ணுவோம், கார்லிக் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த ஃபியூச்சர். தேங்க்யூ ஸ்ரீபாய்.